வணக்கம், நான் உங்கள் நண்பன் அப்பாஸ். இனி நம்ம பார்க்க போகிறது ஒரு படத்தோடைய ரிவ்யூ தான். என்ன படம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கை ஷோ டைமுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க. பெல் பட்டனை தட்டி விடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தட்டி விடுங்க. இன்றைக்கி நம்ம ஸ்கையில் பார்க்க போகிற படம் என்ன படம்னு பார்த்தீங்கன்னா, சட்டென்று மாறுது வானிலை அப்படின்ற ஒரு படத்துடைய பேர் தான். நம்ம ஜெயின் நடித்து ரிலீஸ் ஆகிருக்கு. சூப்பரான ஒரு படமாக இருக்குது. கிரைமு அது இதுன்னு என்ன சொல்கிறது, லவ் எல்லாத்தையும் போட்டு பயங்கரமாக ஒரு கலவையை எடுத்து வச்சுருக்கிறாரு நம்ம டைரக்டர் விஜய் பாபு விஜய் தான், சாரி, பாபு விஜய். மியூசிக் வந்து நம்ம கிறிஷ் ஜெகபதி கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணியிருக்கிறாரு. சூப்பரான ஒரு மியூசிக்கு, நல்லாவே இருக்குது. நம்ம ஜெய் சார் வந்து நல்லாவே பண்ணியிருக்கிறாரு. நல்ல ஒரு ஆக்டிங்கு, என்ன சொல்கிறது, கூடவே சப்போர்ட்டிங்க்கு வந்து நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. படத்தை வந்து எப்படின்னா, ஒரு க்ரைம் படம், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லவ் படம் அப்படின்னு வித்தியாசமாக நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம படத்தை போய் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கை ஷோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தட்டி விடுங்க. வாங்க நம்ம இப்போ ரிவ்யூக்குள்ளே போகலாம். சட்டென்று மாறுது வானிலை படத்துடைய பேர். சூப்பரான படம் தான். அந்த படத்துக்கு பேருக்கும் இந்த டைட்டில் உள்ளே இருக்கிற கதைக்கும் ஒத்து போகுதான்னு சொல்லிட்டு பார்த்தா ஒத்து போகலை. அதுவும் இதுவும் வேறு மாதிரி தான் இருக்குது. எதுக்கு இந்த டைட்டிலை சூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. ஃபஸ்ட்டு ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, ஜெய் இந்த படத்தில் வந்து சூப்பராக நடிச்சிருக்கிறாரு. ஜெய் கூட வந்து மீனாட்சி கோவிந்தராஜன் சொல்லிட்டு அவங்க நடிச்சிருக்கிறாங்க. மீனாட்சி நடிச்சிருக்கிறாங்க. ப்ளஸ் வந்து யோகி பாபு, அப்புறம் வந்து கருணன் ராமு, சத்யன், ஆதித்ய கதிர், ஸ்டீமன் நடிச்சிருக்கிறாரு. இவங்களாம் வந்து படத்தில் வந்து என்ன சொல்கிறது, ஒரு முக்கியமான ஒரு ரோலில் பண்ணியிருக்கிறாங்க. சூப்பரான ஒரு கதையாக தான் இருக்குது. எப்படின்னா, இந்த படத்தை வந்து க்ரைம்னு சொல்ல முடியாது, லவ்னு சொல்ல முடியாது. ஏன்னா கதை வந்து எப்படின்னா, ஹோட்டலில் போய் தங்கினா ஒரு கப்புள்ஸுக்கோ ஒரு ஃபேமிலிக்கும் என்ன ஆகுன்றதை வந்து சூப்பராக சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் கதை, ஒன்லைன் கதை அதுதான். ஹோட்டலில் போய் தங்கினா ஹிடன் கேமரா இருக்கும். ஹிடன் கேமரா மூலிமா என்ன நடக்கும்ன்றது அதை வந்து டைரக்டர் வந்து கொஞ்சம் விரிவாக சொல்லாமல் அதை வந்து வேறு மாதிரி இவருடைய ஸ்டைலில் சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த மாதிரி படம் வந்து நிறையா வந்திருக்குது ஹிடன் கேமராவை பேஸ் பண்ணி. இவர் வந்து வித்தியாசமாக சொல்லணும், ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்காரு. ஏன்னா வந்து ஒரு டக்குன்னு படம் வந்து செம்ம ஸ்பீடாக போய் முடிஞ்சிருது. 2 மணி நேரம் தான் படம். இவ்வளோ ஸ்பீடாக போய் முடிக்குது படம். அதனால் வந்து அங்கங்கே நிறைய பேருக்கு ஒன்றும் புரியாமல் இருக்குது படம். இது எதுக்கு வருதுன்னு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. கரெக்டாக வந்து கண்டினியூட்டாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து அங்கங்கே வந்து ஒட்டாத மாதிரி இருந்துச்சு. அதனால இந்த படத்துடைய பெரிய மைனஸாக நான் பார்க்குறேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா, இந்த படத்தில் வந்து கதை வந்து எப்படின்னா, ஆரம்பிக்கும் போது வேறு இடத்துக்கு போகுது, முடியும் போது வேறு இடத்துக்கு போகுது. என்னென்னா, ஒரு கப்பல் போய்ட்டு ஹோட்டலில் தங்குறாங்க. அது வந்து தெரிஞ்சு போயிடுது. உடனே செத்து போயிடுவாங்க அந்த கப்பலை வந்து அதே மாதிரி வந்து ஹீரோ வந்து ஹோட்டலுக்கு போகிறாரு, தங்குறாரு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்றது தான் கதையை எடுத்து வச்சுருக்கிறாங்க. ஏன்னு வச்சுங்களேன், படம் ஆரம்பிக்கும் போது வந்து மீனாட்சி அவங்க வந்து ஹீரோயினி வந்து ஒரு பெரிய எம்எல்ஏவுடைய பொண்ணாக இருப்பாங்க, மினிஸ்டருடைய பொண்ணாக இருப்பாங்க. ப்ளஸ் வந்து ஜெய் வந்து ஒரு ஐடியில் வேலை செய்கிற ஒரு பையனாக இருப்பார். திடீர்னு பார்த்தா இவங்களுக்கு பிடிச்சி போயிடும். டக்குன்னு ஒரு இடத்துல வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்பார் 3வது சீன்லேயே. உடனே ஓகேன்றாங்க. உடனே 2 பேரும் என்ஜாய் பண்ணுவாங்க ஜாலியாக. கல்யாணம் முடிஞ்சிடும் டக்குன்னு. உடனே ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. என்ஜாய் பண்ணிவிட்டு திடீர்னு பார்த்தா அந்த ஹோட்டலில் போய் தங்குவாங்க. கொடைக்கானலில் அந்த ஹோட்டலில் தங்கும்போது இந்த மாதிரி வந்து பிரச்சனை வந்துடும். யாரா இந்த மாதிரிலாம் பண்ணுறோன்னா, அந்த ஹோட்டலில் இருக்கிற அந்த ஹோட்டலுடைய முதலாளி தான் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்பார். அவர் தான் வந்து கருணன் ராமா இருப்பார். ப்ளஸ் வந்து யோகி பாபு வந்து இந்த படத்தில் வந்து சப்போர்ட்டிங்க்கு காமெடி பண்ணுறதுக்கு வச்சுருக்கிறாரு. அப்போ ஆதித்ய கதிர் அவரும் காமெடி பண்ணுறாரு. ஆனால் காமெடிலாம் வந்து ஒரு சிலர் தான் வந்து எடுப்படுது, ஒரு சிலது எடுப்படலை. யோகி பாபு வந்து இந்த படத்தில் வில்லனாகவும் நடிச்சிருக்கிறாரு, காமெடியாகவும் நடிச்சிருக்கிறாரு, ஃப்ரெண்டாகவும் நடிச்சிருக்கிறாரு, அந்த மாதிரி நடிச்சிருக்கிறாரு. ஆனால் அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த படத்தில் வந்து சூப்பரான ஒரு ரோல் தான், நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. பட் இந்த கதை வந்து ஓட்டத்தில் எப்படி போகுதுன்னா, டக்குன்னு வேந்த மாதிரி இருக்கும். ஒரு ஆப்போசிட்டில் ஒரு பொண்ணை பார்ப்பாரு. உடனே 3வது சீனில் வந்து அந்த பொண்ணு வந்து பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லிடுவார். உடனே ஓகேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த பொண்ணு யாரான்னு பார்த்தா மினிஸ்டருடைய பொண்ணாக இருக்கும். என்னடா அதுன்னு பார்த்தா, ஆல்ரெடி ஒருத்தவன் அந்த பொண்ணுக்கு வந்து ஸ்கெட்ச் போட்டு வச்சுருப்பான். அது வந்து நடக்காமல் போய்டும். அவன் வந்து நடுவில் வந்து கொலாப்ஸ் பண்ணி இவங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். நடுவில் வந்து அதே மாதிரி வந்து யோகி பாபு இவங்க 2 பேரையும் வந்து இவனை எப்படியா மாற்றி விடணும்னு சொல்லிட்டு அவரும் நடுவில் ட்ரை பண்ணுவார். அதே மாதிரி வந்து அந்த ஹோட்டலில் ஹிடன் கேமரா வச்சுருந்தால அவனும் வந்து இவங்க 2 பேரையும் இது பண்ணணும், கொலாப்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ட்ரை பண்ணுவான். இந்த ஹீரோயினுடைய அப்பா இருக்கிறாருல, அவர் தான் மினிஸ்டர் ஆச்சு. அவர் வந்து இவங்க 2 பேரையும் பிரிக்கணும், அவனை வந்து கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு அவரும் ட்ரை பண்ணுவார். பத்தாத்திக்கு போலீஸ்காரங்க வந்துடுவாங்க.
அவங்கள வந்து அவங்களுடைய பங்குக்கு செய்வாங்க. இந்த மாதிரி வந்து படத்தை சுற்றி வந்து வில்லன்களாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஹீரோ மட்டும் வந்து சிம்பிளாக பண்ணிகிட்ருப்பார். அவர் வந்து என்ன சொல்கிறது, ஜெய் வந்து ஒரு சில சீன்லாம் நல்லா நடிச்சிருக்கிறாரு. ஆனால் வந்து அவர் ஆக்டிங் வந்து நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் அந்த அழுகிற சீனு, அந்த சீன்லலாம் இன்னும் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருந்துருக்கலாம். அந்த சீன்லாம் வந்து ரொம்பவே வந்து என்ன சொல்கிறது, நடிக்கிறதுன்றது வந்து நல்லாவே தெரியுது. அப்பட்டமாக ஒரு மாதிரியாக இருக்குது. அது வந்து சரியாகவே எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஹீரோனிக்கிட்ட வந்து அவர் வந்து என்ன மாதிரி ஆள், அவர் வந்து அனாதை, எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். அது வந்து ஒரு மாதிரி என்ன சொல், கதைக்குன்னு வச்சு எடுத்த மாதிரி ஒரு மாதிரி இருந்துச்சு. அது வந்து கதையோட ஒட்டாத மாதிரி இருந்தது. அதே மாதிரி இந்த கிளைமேக்ஸில் வந்து சொல்லுவார், நான் எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லுவார். அதுவும் அதே மாதிரியே தான் இருக்கும். அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி சீன் மாதிரி தான் இருக்கும். பட் அதுவும் வந்து அவர் வந்து ஒரு சரியான ஒரு எக்ஸ்ப்ரெஷனில் சரியான ஒரு இதில் வந்து சொல்லாத மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் கண்ணிலலாம் அழு வந்து ஒரு என்ன சொல்கிறது, உள்ளேருந்து நடிப்பாங்களா அந்த மாதிரி வந்து நடிக்காத மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நீங்கள் வேணால் படத்தை பார்த்துட்டு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி தான் நடிச்சிருந்து. யோகி பாபு வந்து சூப்பராக பண்ணியிருந்தார். ஹீரோனியாக பண்ணியிருக்கிறவங்களும் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வந்து பழைய ஆள் தான். அவங்க ஏற்கனவே நிறைய படத்தில் நடிச்சிருக்கிறாங்க, சூப்பராக நடிச்சிருக்கிறாங்க. மற்றபடி சப்போர்ட்டிங்கில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட கேரக்டர்லாம் கரெக்டாக கொடுத்துருந்தா கரெக்டாக நடிச்சிருக்கிறாங்க. ஆனால் ஹீரோ தான் வந்து டக்குன்னு எங்கெங்கேயோ போகிறாரு, என்னென்னமோ பண்ணுறாரு, என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி. நம்ம வந்து இந்த சீன் போயிட்டு இருக்குது, டக்குன்னு அந்த சீன் என்ன ஆகுனா டக்குன்னு வேகமாக ஓடுது படம். அவ்வளோ ஸ்பீடாக எடுத்து வச்சுருக்கிறாங்க படத்தை. இல்லை வந்து எடிட்டிங் பண்ணும்போது அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்களா என்ன எதுன்னு தெரில. நீங்கள் வந்தால் நீங்களும் போய் படத்தை பார்த்துட்டு நீங்கள் வேணால் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த படம் வந்து எங்கே ஆரம்பிக்குதுன்னா, இந்த மாதிரி ஹோட்டலில் ஒரு கேமரா இருக்குது, அவங்க வந்து இது பண்ணிக்கிறாங்க. அது வந்து எப்படி அடிக்கணும்னு சொல்லிட்டு, இவர் வந்து ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறதுனால இவருக்கு கொஞ்சம் சாஃப்ட்வேர்லாம் தெரியுன்றதுனால இவர் என்ன பண்ணுறாரு, அவனை எப்படி அடிக்கணும்னு சொல்லிவிட்டு இவர் வந்து எல்லாத்தையும் சாஃப்ட்வேர் அது இதுன்னு என்னென்னமோ பண்ணி அதை எல்லாத்தையும் வந்து ஸ்டாப் பண்ணி அழிச்சிடுறாரு. ஆனால் வந்து என்னென்னா லாஜிக் இந்த படத்தில் வந்து கொஞ்சம் நிறையா மிஸ் ஆகுது. இந்த மாதிரிலாம் நடக்குமா, இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி லாஜிக் இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து இந்த படத்தை வந்து அமைதியெல்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு டக்குன்னு போகிறதுனால நம்மளுக்கு என்னன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்கேல்குள்ளார வர முடியாது நம்மளால். இதனால் இந்த சீன் எதுக்கிட்ட வச்சாங்க, எதுக்கு இது பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ணுறதுக்குள்ளார உடனே வேறு மாதிரி போயிட்டுருக்கும், படம் வேறு எங்கேயோ போயிட்டுருக்கும். திடீர்னு அதனால் வந்து சரியான ஒரு கண்டினியூட்டி இல்லாத மாதிரி இருந்துச்சு. நீட் அண்ட் கிளீனாக கதை வந்து இதுதான் கதை, அதை வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, க்ரைம் படம் மாதிரி கொஞ்சம் எடுத்து நல்லா கொடுத்துருந்துருக்கலாம். அவர் வந்து லவ்வும் காமிக்கணும், அதே மாதிரி வந்து சென்டிமெண்ட்டும் காமிக்கணும், ப்ளஸ் வந்து க்ரைமும் இருக்கணும். அதே மாதிரி வந்து என்ன சொல்கிறது, சீக்ரெட் ஹிடன் கேமராவும் நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ட்ரை பண்ணி நம்ம டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. நல்ல ஒரு ட்ரை தான், சூப்பராக இருந்துச்சு. படம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தத்தில் நல்லா இருக்குது, விஷுவலாக பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஆனால் என்னென்னா அங்கங்கே கொஞ்சம் அப்படியே என்ன சொல்கிறது, லாக் ஆன மாதிரி தெரிஞ்சுது எனக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் படத்தை பார்த்துட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக போய் தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து நம்ம ஸ்கை ஷோட்டை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தட்டி விட்டுருங்க. மீண்டும் சந்திக்க வரை நான் உங்கள் நண்பன் அப்பாஸ்.